ராசாத்திக்கிட்ட கேஸ வாபஸ் வாங்குறோம் அது இதுன்னு சொல்லி அவளை ஏமாத்தி அந்த பணத்தை வாங்கணும். நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. வீட்ல யாருமே இல்ல. இப்பத்திக்கு ராசாத்தி மட்டும்தான் தனியா இருக்கா. புரிஞ்சிருச்சுமா. இப்ப ராசாத்தி கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரிங்கம்மா, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். சமந்தி, நான் யூனியன் லீடருக்கு போன் பண்ணி ராசாத்தி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்க சொல்லிருக்கேன். அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. இது பாருங்க, அவங்க வரும்போது நம்ம ராசாத்தி மட்டும்தான் வீட்டுல இருக்கணும். மா, அதுக்கும் ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பியே, நீயே சொல்லுமா. பாரியையாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடலாம். அப்புறம் என் புருஷனும் மாமனாரும் இருப்பாங்களே. பாரி தம்பி போனா குமரனும் அவரும் பின்னாடியே போயிடுவாங்க. முக்கியமான விஷயம், பாரியையா போனை வாங்கி வச்சுக்கணும். அப்ப கண்மணி, நீ முதல்ல போய் பாரி தம்பி கிட்ட இருந்து போனை எடுத்துட்டு வந்துரு. சரிங்க அத்தை. போ. எங்க போனு காணோம்? ஒருவேளை சார்ஜ் போட்டு வச்சிருப்பாரோ? கண்மணி, என்னம்மா? ஒன்றும் இல்லை மாமா. சாப்பிட்றதுக்கு எதனா கொண்டு வரட்டுமா மாமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரிங்க மாமா. குமரா, அம்மா, புனிதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணா. என்னவா? டாக்டர் ஏதோ பேசணும்னு சொல்றாங்களாம். யாராச்சும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அத்தை, சரிங்கம்மா. நானும் வரேன் அத்தை. அத்தைய பார்க்கணும் அத்தை. ராசாத்தி, உனக்கு எதுக்குமா சிரமம்? நீயே 3 நாள் சரியா சாப்பிடாம தூங்காம பணத்தை ரெடி பண்ணிருக்க. இப்ப நீயும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கஷ்டப்படணுமா? அதுவும் இல்லாம டாக்டர் கிட்ட பேச தம்பி போனாதான் சரியா வரும். ஆமா ராசத்தி, நீ முதல்ல நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். ஆமா ராசாத்தி, நீ போ. வா பாரி, வா குமரா. சரிங்கப்பா. அத்தை, சக்சஸ். குடு. பாரியையா போன் தானே? இதுதான் நமக்கு இருக்கிற துருப்புச்சீட்டு. அதை விட முக்கியமான விஷயம், யூனியன் லீடர் வரும்போது நாம யாரும் இங்க இருக்க கூடாது. அதனால நாம எங்கேயாச்சும் வெளியில போயிடலாம். அப்ப வாங்க, நாமளும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? போலாம், வாங்க வாங்க. சரி வாங்க. மங்க, அடிக்கடி நீ என் மருமகன்னு பெருமையா சொல்லுவியே, அது வீண் போகல மங்க. இனி என்னை வெளியில கொண்டு வர்றதுக்கு எல்லா வேலையும் அவளே பண்ணிட்டா. அதுவும் ஒத்த ஆளா எல்லாத்தையும் பண்ணிட்டா. நான் கொஞ்சம் தான் பணம் ரெடி பண்ணேன், இது எல்லாத்தையும் அவளே பண்ணிட்டா. இப்படி ஒரு மருமகன் நமக்கு கிடைக்க நாம தான் புண்ணியம் பண்ணிருக்கணும்.
அதுவும் நீ ஆசைப்பட்டத பண்ணியிருக்கா. யாருக்கிட்டையும் கடன் வாங்காம அவளே சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்திருக்கா. என்னை விட அவ தான் உன்னை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கா. உன்னோட விருப்பம் நிறைவேற போகுது. நீ விட்ட சவால்ல உன் மருமக ஜெயிக்க போறா. நீ குணமாகி வரும்போது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். உன் மருமக எல்லாத்தையும் மாத்திருப்பா. சீக்கிரம் கண்முழிச்சு எழுந்து வாமங்க. என்னங்க உள்ள போய் மங்கைய பார்க்கலாமா? உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? இப்ப பார்க்க முடியாது. நீங்க உட்காருங்க, போங்க. சரிங்க. சரிங்க மாமா. வா. வணக்கம் அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா நான் அப்புறமா கால் பண்றேம்மா. வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? நான் தான் உங்க மில் யூனியன் லீடர். இவங்க 2 பேரும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்தவங்க. நம்ம லேபர்ஸ் தான். ஓ அப்படிங்களா? கோர்ட்ல இனியனுக்கு எதிராக கேஸ் போட்டது யூனியன் தான். அந்த கேஸ் விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. நீங்க பணம் ரெடி பண்ணியாச்சா? ஏன்னா நாளைக்கு தான் கோர்ட்ல கேஸ் ஹியரிங். இந்த விஷயமா கோர்ட் கேஸ்னு போனா நம்மனால எதுவும் பண்ண முடியாது. அதனால இங்கேயே இப்பவே எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலாம். என்னம்மா அமைதி ஆயிட்டீங்க? பணம் ரெடியாச்சா இல்லையா? பணம் ரெடி தான். அப்புறம் என்ன, அதை கொடுத்துட்டா அதோட பிரச்சனையை முடிச்சுக்கலாம்ல. இப்ப எதுக்குமா யோசிச்சுட்டு இருக்க? இல்லண்ணே, பாரி மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தரேன்னு. கேளுங்க, தாராளமா கேளுங்க. கேட்டுட்டே கொடுங்க. உங்க மில்லுல நாங்க 25 வருஷமா இருக்கோம். அண்ணே, நான் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தரேன்னு. சரிம்மா, பண்ணுங்க. என்னண்ணே? ம், ம். என்னம்மா? ரிங்கு போயிட்டு இருக்கு, மாமா எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். ம். மாமா, மாமா எங்க மாமா இருக்கீங்க? யூனியன் ஆளுங்க வந்திருக்காங்க. இனிய மாமா மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக பணம் கேக்குறாங்க. நான் கொடுக்கட்டுமா? மாமா ஏதாச்சும் பேசுங்க மாமா. ஹலோ மாமா. மாமா போன் எடுத்துட்டு என்ன மாமா பேசாம இருக்கீங்க? ஏமா, அவருக்கு தெரியாம அவர் கைவிரல் பட்டு செல்லு ஆன் ஆயிருக்கு. அப்புறம் எப்படி அவன் பேசுவாரு? மாமா, மாமா,
மாமா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போல. அவர் இல்லைன்னா என்னம்மா, நாம பேசி முடிச்சுக்கலாம். எதுக்குமா தயங்கிட்டு இருக்க? நாங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போனா உங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம். நீங்க பணம் கொடுத்தா இன்னைக்கே வாபஸ் வாங்கிடலாம். இனியன் தம்பி நைட்டே உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. இவ்வளவு சொல்றாங்க, பணத்தை இவங்களை நம்பி தரலாமா? ஆனா வீட்ல யாரும் இல்லையே. பாரி மாமா கையால கொடுக்கறதானே முறை. என்னம்மா நாங்க இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? எங்களை நம்பி பணம் கொடுக்க பயப்படுறியா? இங்க பாருமா, இனிய மேல கேஸ் போட்டது யூனியன் தான். சாட்சி சொல்ல போறது இவங்க 2 பேர் தான். அதுவும் இல்லாம நான் ஒன்னும் முன்ன பின்ன தெரியாத ஆள் இல்ல. உங்க மில்லுல தான் வேலை பார்க்கறேன். அதுவும் யூனியன் லீடர்ங்கிற பொறுப்பான பதவியில் இருக்கேன். பிரச்சனையை வளர்க்காம சுமூகமா முடிச்சு நான் மில்ல ஓட வைக்கணும்னு பாக்குறேன். அதெல்லாம் சரின்னு. ஆனா வீட்ல யாரும் இல்ல. பாரி மாமா ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மாமாவை வச்சு பேசி அவர் கையால கொடுக்கணும். அதுதானே முறை. ஐயோ, நீ புரியாம பேசிட்டு இருக்கமா. இப்போ உள்ள மனநிலையில கிடைக்கிற பணத்தை வாங்கிட்டு கேஸ வாபஸ் வாங்குற முடிவுல தான் இருக்காங்க. அவங்க மனசு மாறுறதுக்குள்ள நாம கேஸ முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு யார் எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. பாத்துக்கங்க, அப்புறம் இனியனை வெளியே கொண்டு வர முடியாத மாதிரி ஆயிடும். என்ன நம்புமா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப நீ பணம் கொடுத்தா நான் இவங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு வராம பாத்துக்கிறேன். செல்வி அவங்க அண்ணனுக்கு எல்லா பணத்தையும் நானே கொடுத்துறேன். அப்புறம் யூனியன்ல போட்ட கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க. என்னடா? ஆமாண்ணே. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு நான் பாடுபடுறேன். ஆனா அது உனக்கு புரிய மாட்டேங்குதுமா. உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைன்னு. என்னதான் இருந்தாலும் வீட்ல பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. டைம் இல்லம்மா. பாரி ஐயாவும் போன் எடுக்கல. இதுக்கு மேல வாபஸ் வாங்க போனா டைம் முடிஞ்சு போச்சுன்னு கேஸ முடிச்சிருவாங்க. அப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போயிடும். உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையாமா? புரியுதுண்ணா. அப்ப குடுமா, நாங்க ஒன்னும் வெளியூர் இல்ல, இந்த ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்க மில்லுல தான் நாங்க 25 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நாங்க வேலை பார்க்கிற முதலாளி நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். எங்களை நம்பி குடுமா. போதுண்ணே, நீங்க அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்கண்ணே, நம்ம கோர்ட்ல பாத்துக்குவோம். சும்மா அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு வாங்க போலாம். வாங்கண்ணே. அண்ணே. இருடா, எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம அவசரப்படக்கூடாது. பண விஷயம் இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன யோசிச்சுதான் முடிவு எடுப்பாங்க. அமைதியே வாங்கண்ணே. என்னம்மா உன் முடிவு? நாங்க நாளைக்கு கோர்ட்லயே பாத்துக்கிட்டுமா, இல்ல இப்ப பணத்தை கொடுத்து முடிச்சுக்கலாமா? நீதாம்மா சொல்லணும். இல்லண்ணே, கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். இங்கேயே பணத்தை கொடுத்துட்றேன். நீங்க சொன்ன மாதிரி கேஸ வாபஸ் வாங்கிடுறீங்கல்லண்ணே? கண்டிப்பாமா, சொன்ன சொல்லு மாற மாட்டோம். சரி இருங்கண்ணே, நான் பணத்தை எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அண்ணே, என்னண்ணே நீங்க போய் இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், எப்படி பணத்தை வாங்கணும்னு பாரு. பேசாம இரு. அண்ணே, பாதியாவது கிடைக்குமாண்ணே? பணம் நிறைய இருக்கு. இரு. அண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் ரெடி பண்ணிருக்கேன்னு. உங்க வார்த்தையை நம்பிதான் யாரையும் கேட்காம நான் இந்த பணத்தை கொடுக்கறேன்.
நம்பி குடுமா, இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். கவலைப்படாதம்மா, இன்னைக்கு நைட்டு இனியன் தம்பி உங்க வீட்டுல இருப்பாரு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்க வார்த்தையை தானே நம்பி இருக்கேன். சரிம்மா, அதுக்குண்டான ஏற்பாட்டை இப்பவே போய் பாக்குறேன். வரட்டுமாமா? டேய் வாங்கடா. சரிங்கண்ணா, வரேம்மா. பாத்தீங்களாடா எப்படி பணத்தை வாங்கினேன்னு? அண்ணே, அப்படி இப்படின்னு பேசி அந்த பொண்ணை மிரட்டி பணம் வாங்கிட்டீங்களே. கேஸ் போட்டதே செல்வியும் அவங்க அண்ணனும் தான். நியாயமா பார்த்தா இந்த பணம் அவங்களுக்கு தான் போய் சேரணும். எல்லா ஈர வெங்காயமும் எங்களுக்கு தெரியும். நீ பேசாம வாயை பொத்திட்டு இரு. எல்லாம் உங்களால வந்தது. நியாயமா பார்த்தா இந்த பணம் நீங்க கொடுக்க வேண்டியது. என் மனசுல பட்டதை சொன்னேண்ணே. நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும். வேற எதுவும் என்ன கேட்காம பண்ணக்கூடாது. என்ன புரியுதா? ம் அப்பதான் இதுல இருந்து உங்களை என்னால வெளியில கொண்டாட முடியும். ம் ம் சரிங்க. சரி, இங்கேயே இருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர்றேன். ம் ஹலோ. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே ராசாத்தி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷம்பா. சரி சரி, அது அப்படியே வைங்க. நான் உங்ககிட்ட என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்கம்மா. சரி, இத பாருப்பா, பணம் பத்திரம். சரிம்மா சரிம்மா. ஆ சரி. என்ன சம்மந்தி? சம்மந்தி, யூனியன் லீடரு ராசாத்தி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாராம். சம்மந்தி, ஆ? இத பாருங்க, இதுக்கப்புறம் உங்க டைம். நீங்க தான் இதுல பூந்து விளையாடணும். சொல்லிட்டீங்கல்ல, இந்த ஒரு விஷயம் போதும். நான் அந்த ராசாத்திய எப்படி கிழிச்சு தொங்க விடுறேன்னு பாருங்க. சரிங்க சம்மந்தி, வாங்க நாம முன்னாடியே போய் பேச்சு கொடுப்போம். ஆமா, அவ ஏமாந்து நிக்கிறத பாக்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. வாங்க போலாம். கண்மணி வாங்க. வா. கண்மணி, இந்த எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வச்சுட்டு வந்துரு. போ.